ஆரோக்கியமான வாழ்க்கை முறை விலை உயர்ந்ததா? Day 116 பல்கிங் சீரிஸ். காலையில சர்க்கரை இல்லா நம்மளோட வெறுங்காப்பி வர காப்பி குடிச்சிட்டு 20 நிமிஷம் காடிய பண்ணியாச்சு. இன்னைக்கு எடுத்த ஃபுட்ஸ் இல்ல என்டர் பண்ணிப்போம் பாருங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை முறை விலை உயர்ந்தது கண்டிப்பா இல்ல. ஏன்னா நம்ம எங்க எதுல செலவு பண்றோம் பொறுத்து தான் இருக்கு. உடம்பு மற்றும் மனதை கெடுக்கக்கூடிய கெட்ட பழக்கங்கள், மது, சிகரெட் பதிலா ஆரோக்கியமான உணவுகள் எடுக்கலாம். அது ஒப்பிடும்போது குறைந்தது தான் இல்லையா? நம்மளோட முடிவு மற்றும் எதுக்கு முன்னுரிமை கொடுக்கிறோன்னு பொறுத்து தான் இருக்கு. ஈவினிங் பிரியோ கோட் மீலா வேற என்ன, நம்மளோட சிக்கன் ரைஸ் எடுத்துட்டு வெறுங்காப்பி வர காப்பி குடிச்சிட்டு ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. ஃபேன்சி டயட் சப்ளிமெண்ட்ஸ் இருந்தால் தான் உடம்ப வளர்க்க முடியும் இல்லை. வீட்டில் சமைக்கிறது கூட புரோட்டீனுக்கு முட்டை, சோயா, சன்னா அப்படின்னு எடுத்து கூட ரிசல்ட்ஸ் கொண்டு வரலாம். மற்றும் விலையுயர்ந்த ஜிம்ல பயிற்சி செய்தலும் இல்லை. பழைய காலத்தில் இப்ப இருக்கிற நவீன எக்யூப்மெண்ட்ஸா இருந்துச்சு. ஃபிட்னஸ் வெறும் தசை வளர்ச்சி, கொழுப்பு குறைப்பு மட்டும் இல்ல, ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், நிலைத்தன்மையும். அதனால ஆரோக்கியத்துக்கு நீங்க முடிவு பண்ணுங்க எது வேணும், எதுல முன்னுரிமை தரணும்னு. கடைசி மீல டின்னர் எடுத்துட்டு 10K ஸ்டெப்ஸ் கோலை கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. முயற்சி செய்தே நடக்கவில்லை என்பதை மாற்றி முடியும் வரை முயற்சிப்பேன். அதுவரை நாளை சந்திப்போம்.